மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த செல்வி ரமணி என்பவர் அனைத்து ஆசிரியர்களுடன் கூட்டமைப்பாக இணைந்து இந்த படுகொலையை கண்டிக்கும். இனியும் காலம் தாழ்த்தாமல் இந்த அரசானது ஆசிரியருடைய பணி செய்கின்ற இடங்களிலும் பள்ளிகளிலும் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு பணி பாதுகாப்பு சட்டத்தினை இயற்றிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் சக தோழர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அருகே வரும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியை ரமணிக்கு நீதி வேண்டும். கண்டிக்கின்றோம். படுகொலை நிகழ்வினை கண்டிக்கின்றோம். நடவடிக்கை எடு. தமிழக அரசு நடவடிக்கை எடு. இயற்றிடு. ஆசிரியர் அரசு ஊழியர் பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றிடு. ஆசிரியர் அரசு ஊழியர் பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிடு. நியமித்திடு. காலியாக இருக்கின்ற இரவு காவலர் பணியினை உடனடியாக நியமித்திடு. ஆசிரியர் காவல்துறை ஒற்றுமை, ஆசிரியர் மாணவர் ஒற்றுமை. கண்டிக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளி ஆசிரியை ரமணியை கொலை செய்த பாதகத்தை கண்டிக்கின்றோம். பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிடுக. பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றிடுக. தமிழ்நாடு முழுக்க இன்று ஆசிரியர் இயக்கங்கள், குறிப்பாக தொடக்க கல்வித்துறையிலிருந்து மேல்நிலை கல்வி வரையில் மாவட்ட தலைநகரில் இன்று சிஓ அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தஞ்சை மண்ணிலே குறிப்பாக பள்ளி வளாகத்திலேயே படுகொலை செய்யப்பட்ட தோழர் ஆசிரியர் ரமணி அவர்களுடைய இந்த மரண செய்தி ஆசிரியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்கிறது. இத்தகைய செயலானது தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய கவனத்துக்கு சென்று குறிப்பாக அவருடைய குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கிட வேண்டும் என்றும் அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற நீண்ட நாள் கோரிக்கை பணி பாதுகாப்பு வேண்டும் என்று பள்ளியில் மட்டுமல்ல பல இடங்களுக்கு ஆசிரியர்கள் பணி நிமித்தம் செய்கின்ற அந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது பிஎல்ஓ டியூட்டி உட்பட ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்தில் தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி வளாகத்துக்குள்ளே பகல் நேரத்தில் ஒரு காவலரையும் இரவு நேர காவலரை எடுத்து விட்டார்கள். எனவே உடனடியாக இந்த காவலர்கள் நியமனத்தை உடனடியாக அரசு நியமிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும், அதே போன்று அலுவலக உதவியாளர் பணியிடம் அடிப்படை பணியாளர் பணியிடத்தை பெருக்கினர் உள்ளிட்டவர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த உயிர் தியாகம் செய்யப்பட்ட ரமணியின் வழியாக தமிழ்நாடு முழுக்க இது நடைபெறும் என்று நான் நம்புகின்றேன். எனவே அரசு
உடனடியாக இந்த வருகின்ற சட்டமன்ற தொடரிலேயே இந்த அறிவிப்பை ஆசிரியருடைய பணி பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம். இன்று லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் மாவட்ட தலைநகரில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கான சட்ட வடிவு வரவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக உயர்மட்ட குழு அனைத்து ஆசிரியர்களும் சென்னையிலே கூடி அடுத்த கட்ட போராட்ட நிகழ்வை அறிவிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே.